ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் இப்போ இருக்கிறது நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நான் இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போக போகிறேன். நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டரை பொறுத்த மட்டும் ஸ்ரீலங்காவுக்கு போகிறது விசா தேவையில்லை. பட் பிடிஎல்னு அப்ரூவல் வாங்கணும். பிடிஎல்னால் வந்து கவர்மெண்ட் வெப்சைட் ஸ்ரீலங்காவோடது. அங்கே அப்ரூவல் வாங்கினா போதும். அப்புறம் ஈஸியாக ஸ்ரீலங்காவுக்கு நம்ம போகலாம். நான் அப்படி தான் போக போகிறேன். உள்ளாடி ஒன்ஸ் போனதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் வந்து ஸ்ரீலங்கா ரீச் ஆகுது வந்து 7 மணி அங்கே ஸ்ரீலங்கா டைமில். கிட்டத்தட்ட ஒன் ஹவர் தான் ட்ராவல் டைம் இங்கேருந்து. அப்புறம் உள்ளாடி போனதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் இருக்குது, அப்புறம் இமிக்ரேஷனில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். கைஸ், நீங்கள் எங்கே ட்ராவல் போகிறதா இருந்தாலும் ஒரு 1 ஹவர் அன்றைக்கி 2 ஹவருக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணால் வந்து ஈஸியாக நம்ம ரிலாக்ஸாக இருந்து பொறுமையாக இருந்து போகலாம். இதே நீங்கள் ஆன் டைமில் வந்தால் நமக்கு என்ன பண்ண தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எங்கேயாச்சும் நீங்கள் ட்ராவல் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இவர் தான் நம்ம செக்கின் ஆஃபீஸர். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். செக்கிங்கில் எந்த குழப்பமும் இல்லை. இப்போ சென்னை ஏர்போர்ட் உள்ளாடி ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கலாச்சார கோவில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம ஊர் மாதிரி ஃபீல் ஆகும். கைஸ், ஒரு வழியாக இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. பெருசாக கொஸ்டின் எதுவும் இல்லை. எத்தனை நாள் இருக்க போகிறது, அப்புறம் பாஸ்போர்ட்டை செக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹோட்டல் புக்கிங், அவ்வளோதான். வேறு பெருசாக ஒரு கொஸ்டினுமே இல்லை. பிசி வா. ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடி வந்து பியூட்டிஃபுல் திங்ஸ் வாங்க வந்து ஒரு பேட் ஐடியா. ஏன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து வேறு ஆப்ஷன் இல்லாமல் பியூட்டிஃபுல் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க. இன்க்ளூட் லிக்கர் ஆல்சோ. எல்லாமே நல்ல எக்ஸ்பென்சிவ். இங்கே பாருங்க, நம்ம வெளியே வாங்கினா எவ்வளோ வரும்? வேறு வழி இல்லை. பேட் ஐடியா. இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சோலோ ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணவங்களுக்கு ஏர் இண்டியா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கரெக்டாக 5:30 ஆகுது. கரெக்டாக ஃப்ளைட் ஏறியாச்சு. இங்கேன்னு ஸ்ரீலங்கா நெஸ்ட் சாப்பிடும். அங்கே வந்து நான் ரீச் ஆகும்போது காலையில் 7 மணி ஆகும். இப்போ அடுத்து ஸ்ரீலங்காவில் பார்க்கலாம். ஒரு வழியாக ஸ்ரீலங்கா வந்தாச்சு. கரெக்டாக 7 மணிக்கு ரீச் ஆயாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ரீலங்கா வந்தாச்சு. அப்புறம் ஸ்ரீலங்கா இமிக்ரேஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார் இமிக்ரேஷன் ஆஃபீஸரு. பெருசாக எதுவும் இல்லை. நான் வேறு ஃபஸ்ட் டைம் சோலோ ட்ரிப்பா இன்டர்நேஷ்னலில் கொஞ்சம் பயந்துருந்தேன். அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நம்ம கேட்ட கொஸ்டின் சரி எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ வெல்கம் டு ஸ்ரீலங்கா.